சோமநாத் திருக்கோவில் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் புனிதமான சிவாலயங்களில் ஒன்றாகும். இது 12 ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. சோமநாத் கோவில் முதன்முதலில் எப்போது கட்டப்பட்டது என்பது துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் புராணங்களின்படி சந்திரன் சோமன் இங்கு சிவனை வழிபட்டு கோவிலை நிறுவியதாக நம்பப்படுகிறது. வரலாற்று ஆதாரங்களின்படி இந்த கோவில் கிபி 649ஆம் ஆண்டில் மைத்ரக அரசர்களால் புதுப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பல நூற்றாண்டுகளாக இது பலமுறை அழிக்கப்பட்டும் மீண்டும் கட்டப்பட்டும் வந்தது. குறிப்பாக கிபி 1025ஆம் ஆண்டு மஹ்மூத் ஆஃப் கஸ்னி இந்த கோவிலை தாக்கி சேதப்படுத்தினார். அதன் பிறகும் இந்த கோவில் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இன்றைய சோமநாத் கோவில் 1951ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் முயற்சியால் மறுபடியும் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை சாளுக்கிய முறையில் அமைந்துள்ளது மற்றும் அரபிக்கடலை நோக்கி அமைந்துள்ளது. இவ்வாறு பல சவால்களை எதிர்கொண்டு மீண்டும் எழுந்த சோமநாத் கோவில் இந்தியாவின் ஆன்மீக வலிமையையும் வரலாற்று பெருமையையும் வெளிப்படுத்தும் முக்கிய தலமாக திகழ்கிறது.